வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் வர்ஷினி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க, ஜாதி உடையார் அனைத்து சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே விவசாய தொழில்தாக செய்துட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் தன்னுடைய ஃபீல்டில் இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. அழகு வசதி முக்கியமல்லன்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சுவாதிங்க, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி செங்கல்பட்டில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா அப்பா மட்டும்தாங்க இருந்தாங்க. அவரும் வேறொரு திருமணம் செய்துட்டதுனால எந்த விதமான தொடர்பும் கிடையாதுங்க. இவங்க பெரியப்பா வீட்டில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. சூழ்நிலை காரணமாக ஹோமில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம், படிப்பு, அழகு வசதி இருந்தாலும் போதுமானது. ஜாதி தடையில்லைங்க, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் ரேஷ்மா, வயது 40, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி ஆடையூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் கார் பங்களான்னு ஏகப்பட்ட சொத்துக்களோட நல்ல வசதியுள்ள குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுக்கு சிறு வயதிலேயே திருமணமாகி ஒரே ஒரு பெண் குழந்தை தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய காலத்துக்கு முன்னாடி தாங்க உடல் பாதிப்பினால இறந்துட்டாங்க. தனக்குன்னு எந்த சொந்த பந்தங்கள் ஆதரவும் இல்லாதனாலையும் தன்னுடைய சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்ளவும் ஒரு துணை தேவைங்கிறதுக்காக மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம். குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது. கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.